புதுச்சேரியில் திமுக நடத்தும் கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு காங்கிரசிற்கு அழைப்பு இல்லை என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி திமுக கூட்டணியில் இதனால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக. அதாவது தமிழகத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் தொடர்ந்து குழப்பம் நிலவி வருகிறது. அதாவது காங்கிரஸ் அதிக தொகுதி கேட்பதால் திமுக அதிக தொகுதி கொடுக்க முடியாமல் தகவல்கள் வெளிவந்த நிலையில் புதுச்சேரியிலும் தற்போது இது எதிரொலித்துள்ளது. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியிடையே தற்போது குழப்பமானது ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே புதுச்சேரியில் திமுக சார்பில் நடைபெற்று வரும் கூட்டங்களில் மாநில அமைப்பாளரான சிவா புதுச்சேரியில் 30 தொகுதியிலும் திமுக போட்டியிடும் என பல்வேறு கூட்டங்களில் தெரிவித்திருந்தார். இதே போன்று காங்கிரஸ் தரப்பிலும் புதுச்சேரியில் அதிக தொகுதியில் காங்கிரஸ் தான் போட்டியிடும். புதுச்சேரியை பொறுத்தவரை காங்கிரஸ் தான் இந்த இந்தியா கூட்டணிக்கு தலைமை. அதனால் காங்கிரஸ் அதிக தொகுதியில் போட்டியிடும் என்று காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவர் வைத்திலிங்கமும் பல்வேறு கூட்டங்களை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக இடையே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் மற்றும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒருவர் தாங்கள் தான் முன்னிலை அதிக இடங்களை போட்டியிடும் என்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த நிலையில் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்போது இன்று திமுக அலுவலகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் அழைப்பு விடுக்கப்படவில்லை. மற்ற கட்சிகளான விடுதலை கட்சி, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றன. புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று ஆலோசனையில் ஈடுபட்டன. இது புதுச்சேரி அரசு பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே புதுச்சேரியில் திமுக தனித்து போட்டியிடுவதற்கான பணிகளை மாநில அமைப்பாளர் சிவா நடத்தி வரும் சூழ்நிலையில் தற்போது இந்த கூட்டம் அரசியலில் பரபரப்பை மேலும் இதற்கு போட்டியாக புதுச்சேரியில் நாராயணசாமியும் இன்றைய தினம் பேட்டி கொடுத்திருந்தார். அதில் புதுச்சேரியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தான் தலைமை எனவும் காங்கிரஸ் தான் அதிக தொகுதியில் போட்டியிடும் எனவும் காங்கிரஸ் தலைமையில் தான் இந்தியா கூட்டணி கட்சியினர் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட நடைபெறும் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் இந்த காங்கிரஸை புறக்கணித்து மற்றும் அந்த விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் ஆலோசனை ஈடுபட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் திமுக நடத்தும் கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு காங்கிரசிற்கு அழைப்பு இல்லை என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி திமுக கூட்டணியில் இதனால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், வணக்கம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக. அதாவது தமிழகத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் தொடர்ந்து குழப்பம் நிலவி வருகிறது. அதாவது காங்கிரஸ் அதிக தொகுதி கேட்பதால் திமுக அதிக தொகுதி கொடுக்க முடியாமல் தகவல்கள் வெளிவந்த நிலையில் புதுச்சேரியிலும் தற்போது இது எதிரொலித்துள்ளது. புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியிடையே தற்போது குழப்பமானது ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே புதுச்சேரியில் திமுக சார்பில் நடைபெற்று வரும் கூட்டங்களில் மாநில அமைப்பாளரான சிவா புதுச்சேரியில் 30 தொகுதியிலும் திமுக போட்டியிடும் என பல்வேறு கூட்டங்களில் தெரிவித்திருந்தார். இதே போன்று காங்கிரஸ் தரப்பிலும் புதுச்சேரியில் அதிக தொகுதியில் காங்கிரஸ் தான் போட்டியிடும். புதுச்சேரியை பொறுத்தவரை காங்கிரஸ் தான் இந்த இந்தியா கூட்டணிக்கு தலைமை. அதனால் காங்கிரஸ் அதிக தொகுதியில் போட்டியிடும் என்று காங்கிரஸ் சார்பில் அதன் தலைவர் வைத்திலிங்கமும் பல்வேறு கூட்டங்களை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக இடையே பல்வேறு கருத்து வேறுபாடுகள் மற்றும் ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒருவர் தாங்கள் தான் முன்னிலை அதிக இடங்களை போட்டியிடும் என்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த நிலையில் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் தற்போது இன்று திமுக அலுவலகத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் அழைப்பு விடுக்கப்படவில்லை. மற்ற கட்சிகளான விடுதலை கட்சி, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றன. புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று ஆலோசனையில் ஈடுபட்டன. இது புதுச்சேரி அரசு பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே புதுச்சேரியில் திமுக தனித்து போட்டியிடுவதற்கான பணிகளை மாநில அமைப்பாளர் சிவா நடத்தி வரும் சூழ்நிலையில் தற்போது இந்த கூட்டம் அரசியலில் பரபரப்பை மேலும் இதற்கு போட்டியாக புதுச்சேரியில் நாராயணசாமியும் இன்றைய தினம் பேட்டி கொடுத்திருந்தார். அதில் புதுச்சேரியை பொறுத்தவரை இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தான் தலைமை எனவும் காங்கிரஸ் தான் அதிக தொகுதியில் போட்டியிடும் எனவும் காங்கிரஸ் தலைமையில் தான் இந்தியா கூட்டணி கட்சியினர் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட நடைபெறும் தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் இந்த காங்கிரஸை புறக்கணித்து மற்றும் அந்த விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் ஆலோசனை ஈடுபட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி, தன்ராஜ்.